friends, welcome to MySQL Tamil tutorial part 24. நான் அது லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோன்னா நம்ம வந்து இப்படி குரூப் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போது அந்த குரூப் பண்ணுறதுலே இன்னும் ஆர்டர் நம்ம யூஸ் பண்ணி இப்படி அசெண்டிங் டிசெண்டிங் வைஸில் நம்ம பார்க்குறதுன்னு பார்ப்போம். அதை நான் சொல்கிறத விட செய்யும்போது உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் seller_id count. இப்போ வந்து இதுக்கு நேம் கொடுத்துட்றேன். இதெல்லாம் நான் ஆல்ரெடி எழுதுனதே தான். ஸோ உங்களுக்கு சொல்லணுன்றது தேவையில்லை. ப்ராடக்ட் ஐட்டம் இல்லை, ப்ராடக்ட் கவுண்ட் எங்கேருந்துன்னா ஃப்ரம் நம்மளோட ப்ராடக்டில் இந்த யூசி ப்ராடக்ட் இப்போ வந்து எதுனா வேறு எங்கே இருந்துன்னா வேறு இல்லை, நம்ம இப்போ தான் குரூப் பண்ண போகிறோம். வேர் பண்ணிவிட்டு அதாவது எந்த இது வேணும் அப்படின்றத பண்ணிடலாம். WHE வராது, சாரி, நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறேன். வேறுனா ஒரு குரூப், நம்ம குரூப் தான் பண்ண போகிறோம். வேறு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன். குரூப் பை நம்மளோட seller_id. இப்போ வந்து நான் ஹேவிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த கவுண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸ்டார் ஈக்குவல் டு greater than or equal to 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ தான் நம்ம வந்து இதுவரையும் பார்த்தோன்னா ஆல்ரெடி நான் செஞ்சு உங்களுக்கு கொடுத்து சொல்லியிருந்தேன். அதாவது நம்மளோட சேலர் ஐடி எத்தனையோ அது வந்து நம்மளோட ப்ராடக்டில் ஒவ்வொரு சேலர் ஐடிலையும் அத்தனை ப்ராடக்ட் இருக்குன்னு டிஸ்பிளே பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம அதை ஆர்டர் பண்ணுறதை தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ்லேருந்து ஆர்டர் பை, அந்த ஆர்டர் பை எல்லாம் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து இப்போது நம்மளோட ஐட்டம்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் சொல்கிறேன். ப்ராடக்ட் ப்ராடக்ட் கவுண்ட்டு ஆர்டர் பை, அதாவது நம்மளோட ப்ராடக்ட் கவுண்டரோட ஆர்டர் பை நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும். அசெண்டிங்காக டிசெண்டிங்கான்றதையும் கொடுத்துடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து டிசெண்டிங் கொடுக்குறேன். DESC டிசெண்டிங் இதில், அதாவது அதிகமான வேல்யூஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து வரும். பார்த்திங்கன்னா தெரியும். அதாவது சேலர் ஐடி பார்த்தோன்னா இப்போ அப்படியே திரும்பி வருது. சேலர் ஐடி 6ல் வந்து 3 ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அப்படியே மைனஸ் ஆகிட்டு வருது. இதுவே அசெண்டிங் கொடுத்திங்கன்னா 2 இருந்து ஃபஸ்ட்டு வரும். ASC அசெண்டிங் ஆர்டர் இது பார்த்தோன்னா நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போகும். 2 அப்புறம் 3, இதுவே ஒரு 10 ப்ராடக்ட்னா 10, அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்டர் பண்ணி நம்மளோட பார்த்துக்கலாம். இங்கே வந்து 2 இல்லாத 1 கொடுத்தேன் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் எங்கே இருக்கோ அதில் ஒரு ப்ராடக்ட் அப்படின்றதில்ல, எல்லாமே 2 தான் இருக்குது. ஸோ அந்த ஆர்டரில் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அசெண்டிங் டிசெண்டிங்கை யூஸ் பண்ணி நம்மளோட குரூப்பில், அதாவது ஒரே ஒரு ப்ராடக்டில் நம்ம என்னென்னலாம் எத்தனை ப்ராடக்ட், ஒரு சேலர் ஐடியில் எத்தனை ப்ராடக்டெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து டீட்டெயில்ஸாக பார்த்துக்கலாம். இந்த ஆவரேஜ், இந்த காஸ்ட், இந்த ப்ராடக்ட் ஐட்டம்ஸ்லேயே நம்ம வந்து சப்குவரிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.